ஓய் இந்த கரும வேற வண்டி டியூ வேற கட்டணும். டேய் மவனே இங்க வாடா. இவன் கூப்பிடுறேன். இந்த வரேன் சித்தப்பா. சித்தப்பா சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த கடையை பாத்துக்க. இருக்குது ஒரே வண்டி. இதுல இதுக்கு பேரு கடையா? அண்ணா அண்ணா புது வண்டி அண்ணா. எவ்வளவுதான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. செல்ஃப் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன லைட் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகலங்கறா? சரி இதுதான் ஒர்க் ஆகலையான்னு கிக்கர் அடிச்சா அதுவும் ஒர்க் ஆகல அண்ணா. எவ்வளவு லூசா இருக்கு பாருங்க. அடி பாவி, சென்டர் ஸ்டாண்ட போட்டு அடிச்சா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு வேற டியூ கட்ட காசு இல்ல. என்ன யோசிக்கிறான் அண்ணா? இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குமா? நீ போயிட்டு வா, நான் பார்த்து வைக்கிறேன். ஓ சரி அண்ணா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்த்து வச்சிருங்க அண்ணா. ரெடி ஆயிடுச்சாண்ணா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை தூக்கி இங்க வச்சுட்டேன். இனிமே இது லைட்டுக்கு. ஓகே, அதே மாதிரி உங்க கிக்கரை தூக்கி இங்க வச்சுட்டேன். இனிமே இது ஸ்டாண்டு. இந்தாங்கண்ணா அமௌண்ட். மெக்கானிக் வேலை இவ்வளவு ஈஸியா இருக்கு. டியூக்கும் பணம் சேர்ந்துருச்சு. தம்பி ஓனர் இல்ல? யோ நான் தான் ஓனரு. அப்ப கூட 4 மாசமா வாடகை கட்டல. பையனை விட்டு காசை வாங்கிட்டு வர சொன்னாலும் தர முடியாது. நான் சொல்றேன் 4 மாசம் வாடகை கழிஞ்சு போச்சு போ. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் வீடு